வணக்கம். ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் மக்கள் இயக்க தலைவர் ரிஷிகேஷ் பேசுகிறேன். பறைமுறை ரிஷிகேஷ் பேசுகிறேன். நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், இன்றைக்கி 3 குற்றவியல் சட்டத்துக்கு மாற்றிட்டார். 3 குற்றவியல் சட்டத்தை மத்திய அரசாங்கம் மாற்றிவிட்டது. ஆனால் வருங்காலத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற பேரை மாற்ற முடியுமா? இல்லை நீங்கள் இந்தியன் ஆர்மின்னு இருக்குது, அதை பாரதிய பூமி சேனன்னு வைப்பீங்களா? இல்லை இது இருக்குது, கடற்படை, இந்திய கடற்படை இருக்குது, அதுக்கு இந்திய ஜலசேனான்னு வைப்பீங்களா? இல்லை பாரதிய ஜலசேனான்னு வைப்பீங்களா? இல்லை நீங்கள் இது இருக்குது, வான்வழி விமானப்படை, இந்த விமானப்படைக்கு பாரதிய வாயு சேனான்னு வைப்பீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு தான் இருக்குது, அதை நீங்கள் மாற்ற முடியுமா? பாரதிய ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு இப்படிலாம் மாற்ற முடியுமா? என்ன வெள்ளைக்காரன் சட்டம், வெள்ளைக்காரன் திட்டம், அதனால் நாங்கள் அதெல்லாம் மாற்றுறோம், அடிமை காலனி அதிகம், இன்னைய வரைக்கும் கருப்பு கோட்டை உங்களால் போடக்கூடாதுன்னு வழக்கறிஞர்கள் உங்களால் சொல்ல முடியுமா? எப்படின்னா ஆண்டாண்டு காலமாக அதே பழக்கத்தை நீங்கள் நடைமுறையில் வச்சுக்கிட்டு திடீர்னு மக்கள் மீது புதுசாக ஒரு சட்டத்தை புகுத்தினீங்கன்னா, திணிச்சிங்கன்னா சாமானிய மக்கள் என்ன செய்வாங்க? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏற்கனவே எழுதின சட்டமே இன்னும் புரியல நம்ம ஜனங்களுக்கு. என்ன நாட்டில் என்ன சட்டம் நடக்குது, எந்த சட்டம்னா என்ன, சட்ட விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் புதுசாக பேரை மாற்றி புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லதா? இதை யாருமே தட்டி கேட்க ஏன் பொதுநல ஆர்வலர் முன் வர மாட்டாங்க? இதை வணக்கத்துக்குரிய உச்சநீதிமன்றம் கூட சுயமாக எவ்வளோ உத்தரவு பகரலாம், ஆனால் அது கூட தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம என்னத்தை சொல்கிறது? இந்த நாட்டு இப்படியே போயிட்டால் எங்கே போவோம்? இதோடைய முடிவு தான் எங்கேன்றது யாருக்குமே தெரிய மாட்டேது. இதோடைய முடிவு எங்கன்னா நம்ம தான் யோசிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். மக்களே எல்லாம் ஒன்று கூடுவோம், ஒரு நல்ல இந்தியாவை உருவாக்குவதற்கு முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.